Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கனவா வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கனவா வடை பாத்தீங்கன்னா பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். கனவா ரப்பர் மாதிரி இருக்குறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க, எல்லாரும் சாப்பிட முடியும். அதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1/4 கிலோ கனவா எடுத்து வச்சிருக்கேன். கனவாயை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். அங்கங்கே அரையாமல் கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, அது வெந்துடும் எண்ணெயில். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த கனவாவை ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்க்கணும். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் நம்ம வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த கனவாய்க்கு ஒரு முட்டை சேர்க்கணும். நான் இதே மிக்ஸி ஜார்லேயே போட்டு முட்டையை அடித்து எடுத்துக்கிறேன். அந்த பிளேட்லலாம் கனவா சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி அரைக்கும் போது இந்த முட்டையோடு சேர்ந்து வந்துடும். இப்போ மிக்சியில் முட்டையை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அரைச்ச கனவாயிலே கூட முட்டையை சேர்த்துக்கிறலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை கனவாயில் சேர்த்துக்கிறலாம். ஸோ 1/4 கிலோ கனவாய்க்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. இப்போது இந்த கனவா வடைக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதில் காரத்துக்கு 1.25 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற மிளகாய் தூளை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கிறணும். நான் சேர்த்துருக்கிறது காஷ்மீரி சில்லிங்கிறதுனால நான் இந்த அளவு சேர்க்குறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கிறேன். அதே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துக்கிறலாம். ஏற்கனவே என்னோட சேனலில் மீன் மசாலா ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சார் நிறைய பேர் நிறைய மெத்தடில் நீங்கள் கனவா வடை செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி மீன் மசாலா சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் கனவா வடை செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து தான் கனவா வடை செய்வாங்க. பட் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டாலும் நமக்கு அதே அளவு ருசி கிடைக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனவா வடை செய்வாங்க. செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கனவா வடையில் எண்ணெய் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும். ரொம்ப எண்ணெயாக இருக்கும் சாப்பிடும்போது. அப்படி இல்லைன்னா செஞ்ச கனவா வடை கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சுருங்கிடும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு கனவா வடை செஞ்சு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வடை சுருங்காது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் குடிக்காமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நல்லா மசாலா வெங்காயம் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். கனவா வடைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை ரெஸ்ட்டில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போயே கடாயை சூடு பண்ணி நம்ம எண்ணெயை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கிறலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு கனவா வடை செய்ய தெரிஞ்சிருக்கும். நான் கொடுக்குற இந்த குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி கனவா வடை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும். கனவா வடை பிசைகிறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க. கனவாயில் உள்ள பிசுபிசுப்பு அப்புறம் வெங்காயம் முட்டை இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு கரெக்டான பதத்தில் கிடச்சிரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி நான் ஒரு 1/4 கப் ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வடைக்கெல்லாம் எப்படி எடுத்து நம்ம தட்டி போடுவோமோ அதே மாதிரி தட்டி போடுங்க. ஸோ பால் ஷேப்பில் போடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா மேலெல்லாம் கருவிடும், உள்ளாக்க வேகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பெருவிரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு போடுங்க. எண்ணெயில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. ஸோ கனவா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் உள்ளாக்க நல்லா வெந்து போயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா மேலே மட்டும் தான் கருவி இருக்கும், உள்ளாக்க வேகாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி சேர்த்துக்கிறலாம். ஸோ ஒரே டைமில் 6 வடை போடலாம் இதில். இப்போ இது சீ ஃபுட் இல்லையா, இதில் கொஞ்சம் ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சீ ஃபுட் பண்ணிங்கனாலுமே எப்போவுமே பூண்டு தட்டி சேர்த்துக்கிறங்க. அப்போ அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். இந்த கனவா வடை பார்த்திங்கன்னா
நம்ம வீட்டில் வந்து பருப்பு கறி, ரசம் பருப்பு, அப்புறம் இல்லைனா வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சைடிஷாக எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏற்கனவே என்னோடய சேனலில் பருப்பு கறி ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அந்த கறிக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சைடிஷாக இருக்கும். உங்களுக்கு அந்த பருப்பு கறி ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க பார்க்காதவங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ திருப்பி விட்டுட்டேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா கனவா வடை செய்யும்போது அந்த எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது அதில் உள்ள வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் உதிர்ந்து அந்த எண்ணெய் வந்து குப்பையாயிரும். பட் நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு சேர்த்து செய்யும்போது பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கூட குப்பையாகவே ஆகலை, நல்லா சுத்தமான எண்ணெயாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை கனவா வடை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இது மாதிரியான நிறைய ரெசிபி இருக்குது, பாருங்கள், செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ருசியான ஒரு கனவா வடை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.